ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட கணிப்புல இருந்து சொன்னா நான் அடிச்சு சொல்றேன். இவங்க இதை வேணும்னே தான் செஞ்சிருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே தெரியுது உங்க அம்மாவுக்கு அஹானாவை சுத்தமாவே பிடிக்கல. அதனாலதான் இந்த மருந்துகளை இவங்க வேணும்னே அவங்க ரூம்ல விட்டுட்டு போயிருக்காங்க. அஹானாவை இந்த வீட்டுல இருந்து துரத்துறதுக்கு இது ஒரு நல்ல வழி. இதுதான் என்னோட அப்சர்வேஷன். அண்ணா, இந்த சார் என்ன பேசுறாருன்னு பாத்தீங்களா? என்னோட பெரிய அண்ணிய கொல்ல ட்ரை பண்ணதா இவன் சொல்றான். அப்படிதான் இவன் சொல்றான். இல்லவே இல்ல, நீங்க துர்காதேவிய கொலை பண்ண ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லல. அஹானாவை வீட்டை விட்டு வெளியே தள்ளுறதுக்காக தான் நீங்க இதெல்லாம் செஞ்சீங்க. பாம்பும் சாகக்கூடாது, தடியும் உடையக்கூடாது. அப்ப இதோட அர்த்தம் இவன் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணலையா? இல்லங்க, கண்டிப்பா இல்ல. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மாரியம்மா, பெரியவளே, இவகிட்ட கேளு. உள்ள போறதுக்கு வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடணுமா? அவளை உள்ள உட்கார சொல்லு. இல்லாத நான் கிளம்புறேன். எங்க போற நீ? நான் என் வீட்டுக்கே திரும்ப போயிடுவேன். இங்க என்ன அனுப்புன இடத்துக்கு தான். நான் திரும்ப அங்க போயிடுவேன். நீ நிரபராதின்னு தெரிஞ்சிருச்சுல ஆனா உண்மையில எந்த தப்புமே இல்லை. மாமா, நான் எந்த தப்புமே செய்யலன்னு எனக்கு முன்னாடியே தெரியுமே. உங்களுக்கு தானே என் மேல சந்தேகமா இருந்தது. ஆனா இனிமே இல்லை. என்னால அடிக்கடி இந்த கடினமான சோதனையை செய்ய முடியாது. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா என்னால இனிமே இந்த வீட்டுல இருக்க முடியாது. ஆனா ஒரு தடவை நீ என் கண்ணை பார்த்து இந்த விஷயத்த சொல்லு. என்ன ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. ஆனா இவ்வளோ பெரிய பழிய சுமந்துக்கிட்டு என்னால நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது. இந்த விஷயம் என் வாழ்க்கை முழுக்க என்ன நிம்மதியாவே இருக்க விடாது. ஆனா நீ என்ன அண்ணனா தானே நினைக்கிற. சோ ப்ளீஸ் அப்படி செய்யாத. அட, என்ன நிரூபிக்கணுமோ அதை பண்ணியாச்சு. அப்புறம் எதுக்கு இந்த பந்தா? யாருக்கு தெரியும், இவ அந்த போலீஸ்காரரையும் வளைச்சு போட்டிருக்கா போல. தேவையில்லாம என் மேல பழி போட்டுட்டு போயிட்டா அந்த சனியம் பிடிச்சவன். சொல்றான் இது எல்லாம் நான் தான் பண்ணேன்னு. நீங்க கேட்டீங்களா? நீ என் மேலேயே தான் பழி போட்டுட்டு இருந்தான். தாக்குற நீ போதும், நிறுத்துங்க. நிறைய கேட்டுட்ட, ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஏய், நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க, எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க. அப்புறம் நீ கொஞ்சம் வீட்டு விஷயத்தையும் கவனி. அப்புறம் என்ன பத்தி கவலைப்படுறதை விடு. எனக்கு அவ்வளோ ஈஸியா ஒன்றும் ஆகாது. இந்த உலகத்துல எனக்கு பார்க்கவும் தெரிஞ்சுக்கவும் நிறைய இருக்கு. புரிஞ்சுதா? ஜோசியக்காரரு சின்ன வயசுல என் கைய பார்த்து சொன்னாரு, என்னோட ஆயுசு ஆலமரத்து கணக்கா நீளமா இருக்குன்னு. புரிஞ்சுதா? நான் என்ன இவ்வளோ லேஸ்ல செத்து போயிருவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவ்வளோ சீக்கிரமாலாம் நான் போக மாட்டேன். போங்க எல்லாரும், அவங்க வேலையை பாருங்க. அத நான் கிளம்புறேன். அட, ஆனா அண்ணி பர்மிஷன் இல்லாம நீ எப்படி இந்த வீட்டை விட்டு போக முடியும்? ஏய் அர்ஜுன், இவளை அவளோட ரூமுக்கு போக சொல்லு. இல்லனா இவளைய ரூமுக்கு அனுப்பு. வெளியில இருந்து உன்னை பூட்டி வச்சிருவேன். இப்ப நானும் பாக்குறேன் நீ எப்படி இந்த வீட்டு வாசலை தாண்டி வெளியில போறன்னு. ஆனா நீ இந்த வீட்டை விட்டு போறதுல அம்மாக்கு விருப்பம் இல்லை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அம்மாக்கு பிடிக்கல, அப்ப என்னோட விருப்பத்துக்கு என்ன? எனக்குன்னு சொந்தமா எந்த ஒரு ஆசையும் இருக்க கூடாதா? என்கிட்ட இந்த சினிமா சீரியல் டயலாக் பேசுறத முதல்ல நிறுத்து. இந்த போலி அழுகை எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. சொல்லிட்டேன். நான் ஒரு தடவை போக மாட்டேன்னு சொன்னா நீ போக மாட்டே. இதுக்கு மேல இத பத்தி பேச ஒண்ணும் இல்ல. எனக்கு இன்னும் உடம்பு சரியாகல தானே. அப்புறம் இவளுக்கு அவ பிறந்த வீட்டுக்கு போகணும். நீ எங்கேயும் போக மாட்ட.
இது ஒண்ணும் கவர்மெண்ட் ஆபீஸ் இல்ல, என் வீடு. நினைச்ச நேரத்துக்கு வர்றதுக்கும் போறதுக்கும். நீ கேட்டியா? என்னோட விருப்பத்துக்கு தான் எல்லாம் நடக்கும். புரிஞ்சுதா? அர்ஜுன், இவளை ரூமுக்கு கூட்டிட்டு போய் பூட்டி வை. அத்தை, நீங்க இப்படிலாம் பண்ண முடியாது. கேஸ் கூடாது. ஆனா இந்த விஷயத்த புரிஞ்சிக்க கொஞ்சம் ட்ரை பண்ணு. பெரியம்மா பெர்மிஷன் இல்லாம நீ வெளியே போக முடியாது. அதானே பெரியம்மா? என்னன்னா எப்பவும் வார்த்தைகளை மட்டும் இல்லாம உணர்வுகளையும் கவனிக்கணும். பெரியம்மா பலாப்பழம் மாதிரி தான், வெளியில தான் முள்ளு மாதிரி, ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப சாஃப்டானவங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ இந்த வீட்டை விட்டு போறதுல பெரியம்மாவுக்கு விருப்பமே இல்லை. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். எனக்கு அங்க போனப்பதான் தெரிஞ்சது உன் மேல எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லதான் பெரியம்மா போயிருக்காங்கன்னு. என்னடா டுக்குன், என்ன இவ காதுல குசு குசுன்னு பேசிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல பெரியம்மா, சும்மா உங்களை பத்தி தான் புரளி பேசிட்டு இருந்தேன். அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன்ல, நான் அங்க போன அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்களும் வந்திருக்கீங்கன்னு. நான் அதுக்கு தான் அங்க போனேன், பெரிய சார் கிட்ட சொல்றதுக்கு. அது நிரபராதிக்கு தண்டனை கிடைக்க கூடாதுல்ல, அப்புறம் தீர்ப்பும் ரொம்ப சரியா இருக்கணும்ல. பாத்தியா இவ எவ்வளவு அதிர்ஷ்டசாலின்னு? யாரும் சிக்கல. ஆமா, நானும் அதான் சொல்றேன். நிரபராதிக்கு தண்டனை கிடைக்க கூடாதுன்னு இதை சொல்லத்தான் நீங்க போலீஸ் கிட்ட போனீங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? தப்பா ஒன்றும் இல்ல. சொல்ல போனா நானும் போனேன்ல, போலீஸ் கிட்ட சாட்சி சொல்ல போனேன். அங்க போன பார்த்தா நீங்களும் வந்திருந்தீங்கன்னு தெரிஞ்சது. அதை தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இந்த விஷயத்துல ஏதாவது மதிப்பு இருக்கா? இவ என்னன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு துடிக்கிறா. இவ ரொம்ப ரொம்ப விவரமாயிட்டா போல டுக்குன். சரி, நானும் பாக்குறேன் நீ எப்படி போறன்னு பாக்குறேன். பாரு, இப்ப நான் என் ரூமுக்குள்ள போறேன். இன்னைக்கு நைட்டு நான் சாப்பிடவே மாட்டேன். ஜாக்கிரதை, யாராவது வந்து என்ன ரூமை விட்டு வெளியே கூப்பிட்டீங்க அவ்வளவுதான். இன்னையில இருந்து என் ரூம் எப்பவுமே பூட்டி தான் இருக்கும். தள்ளு, தள்ளி போங்க, தள்ளு. அம்மாவை தடுத்து நிறுத்து. அவங்க கதவை மூடிட்டாங்கன்னா திறக்க மாட்டாங்க. உனக்கு அம்மாவை பத்தி தெரியும்ல. அத்தை, எப்படி இப்படி செய்ய முடியும்? சரி, ஒருவேளை அத்தை அந்த கதவை திறக்கலைன்னா நான் அந்த கதவை உடைச்சிருவேன். நீ என்ன சொன்ன? நான் சொன்னேன் அத்தை, நீங்க கதவை திறக்கலன்னா நான் கதவை உடைச்சிருவேன். அப்புறம் உங்களுக்கு தான் வீண் செலவு. இதை என்னால கண்டிப்பா செய்ய முடியும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வீணா காசை செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல நான் சொல்றதை கேட்க நினைக்கிறீங்களா?